ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் சுவையான சத்தான சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு பெரிய சுரக்காய் நான் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி தோல் சீவுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேடு கத்தி வச்சு நம்ம சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சுரக்காய் பொரியல் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் நீங்கள் மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொரியல் மாதிரி இல்லாமல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சைஸ் அளவு நம்ம எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வாஷ் பண்ணலைன்னா அந்த காயை மட்டும் ஃபுல்லாக கழுவுனீங்கன்னா கூட போதும். நாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கழுவி எடுக்கிறதுனால நாம் இதை வேவிக்கும் போது நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே வராது. பாருங்கள், இதை நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் அடுப்பத்தை வச்சு அதில் நம்ம கடாய் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுரக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணியில் போட்டு கழுவி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்லை. அதுலேயே காயிலே தண்ணி விடும். அதனால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்க்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் தேவைப்படுறவங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாமல் செய்யும்போது இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காய் அந்த சூட்டில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே தண்ணி விடும். நான் இப்போ எந்த தண்ணியும் சேர்க்காம தான் நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நாம் இதையே ஒன்று மூடியை திறந்து ஒன்று கலந்து விட்டால் மட்டும் போதும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். அதுக்கு இடையில நம்ம தேங்காயை அரைச்சி சேர்க்க போகிறோம் பொரியலில். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதையே அரைச்சி இது விழுது மாதிரி சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் எல்லோரும் வெறும் தேங்காய் துருவல் தான் போடுவாங்க. நாம் இந்த மாதிரி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை திறந்துட்டு இந்த தேங்காய் கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இடைக்கிடைக்கு நம்ம ஒன்றும் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியே நான் சேர்க்கலை, இந்த வெறும் தேங்காய் கலவையை மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் எதுவும் இல்லை. காரம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வெறும் காயிலேயே எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சுரக்காயோட வாசனை சூப்பராக வருது. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு நமக்கு சைட் டிஷ்ஷோ குழம்பு எதுவும் தேவையே இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்குவோம். பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விடணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ கலந்து விடும்போது தண்ணி கொஞ்சம் நமக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கூட சிம்மில் வச்சு நம்ம தண்ணி கொஞ்சம் வற்ற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கிட்டேன். 5 நிமிஷம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா தண்ணி வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. தேங்காவை நம்ம சேர்த்த அந்த வாசனை தான் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க நாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான சத்தான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் தந்து வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.